இன்னைக்கு அதே செக்மேட் அரசியலை திமுகவுக்கு எதிராக கையில் எடுத்திருக்கிறது பாஜக. அது எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான காரணம், விஜய் நம்மளோட எப்படியாவது கூட்டணி வந்துடுவார் அப்படிங்கிற அந்த ஒற்றை காரணத்தை மட்டும் வைத்து இதை செய்யலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விஜய் கூட்டணிக்கு வந்தாலும் வரலைனாலும் அது வேற விஷயம். ஆனால் இங்கே நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் அப்படிங்கிறது வேற. இந்த பிரச்சனையில் திமுக எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலன்னா திமுக ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு எல்லா கட்சிகளும் போயிட்டாங்க அப்படின்னா அது விஜய்க்கு ஆதரவை கொடுக்கும், விஜய்க்கு ஒரு சிம்பதியை கொடுக்கும். இன்னைக்கே விஜயுடைய ஆதரவு எந்த விதத்திலும் குறையல அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. பொதுமக்கள் மத்தியில் இந்த துயர சம்பவத்துக்கு திமுக தாங்க காரணம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி, அவங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லா மக்களுக்குமே இருக்கு. நம்மளுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு, ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்குங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். பப்ளிக் சென்டிமெண்ட் இப்படி இருக்கிற போது நீங்கள் அதற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு அந்த சிம்பதி விஜய்க்கு போய் சேரும். ஸோ விஜய் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பப்ளிக் சென்டிமெண்ட் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அவர் வீடியோ போட்டிருக்காரு.